என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இப்போ டே 77, 76 வரை பார்க்காதவங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சேனல் மெயினாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் கொடுத்துட்டு வரோம். ஸோ எப்போவும் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கும் மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எதுவும் ஒரே நாளில் மாறிவிடாது, ஆனால் எல்லாம் ஒரு நாள் மாறும் உன் தொடர் முயற்சியினால். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணி அதை மூவ் பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறப்போ கஷ்டமாக தான் இருக்கும். 1 வீக் ஆல்மோஸ்ட் 2 to 3 days போகிறப்போ அப் டு 1 வீக் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமும் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக பழக ஆரம்பிச்சிடும். அட் தி எண்ட் அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது உங்கள் தொடர்ச்சியில் தான் இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுனாலையோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அதெல்லாம் விஷயமே கிடையாது. அட் தி எண்ட் சக்ஸஸ் வேணும் அப்படின்னா சக்ஸஸ் ஆகிற வரை ஓடணும். சரிங்களா? ஸ்டார்டிங் போன ஸ்பீடை விட நீங்கள் சக்ஸஸ் ஆகும்போது போகக்கூடிய ஸ்பீடு அதிகமாகவே தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த காலப்போக்கில் அந்த மாற்றம் தன்னால் வரும். பட் நீங்கள் ஒரு 10 நாளில் கஷ்டம்னு நினச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த வெற்றியை பார்க்க முடியாது. ஒரு 10 நாளோ சில பேருக்கு 20 நாள் ஆகலாம், சில பேருக்கு 30 நாள் ஆகலாம். ஏன்னா நம்ம படித்து எவ்வளோ பீரியட் கேப் விட்டுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ தான் காலேஜ் முடித்தவங்களுக்கு 1 வீக் ஆர் 2 வீக்கில் அடாப்ட் ஆயிடுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில மேரிட் உமன்ஸ்லாம் படிக்கிறீங்க, நீங்களாம் ரொம்ப நாள் கேப் விட்டுருப்பீங்க. ஒரு 2 years 3 years சில பேர் 10 yearsலாம் கேப் விட்டுருப்பீங்க. ஸோ நீங்களாம் அந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், மறுபடியும் நம்ம படிப்புக்குள்ளே அடாப்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு 1 month டைம் எடுத்துக்கும். ஆனால் 1 month டெடிகேஷனாக செல்ஃப் டிசிப்ளினோட காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வித்தின் 1 monthல கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் விஷயம் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. பட் அதுக்கான டைம் பீரியட் அந்த 1 month யார் தாக்கு பிடிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுவாங்க. சில பேர் அந்த 1 monthக்குள்ளே டிவேட் ஆயிரும், நமக்கு இது செட் ஆகாது போல், வேறு ஃபீல்டு போகலாம், இல்லை அப்படின்னா படிக்க வேணாம், இந்த மாதிரி முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியாது. எப்போவுமே நம்ம முடிவில் வந்து பார்த்திங்கன்னா திடமாக இருக்கணும். கண்டிப்பாக சாதிக்கிற வரை அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டே ஓடணும். டெய்லி காலையில் நீங்கள் எந்திரிக்கிறதுலேருந்து தூங்குற வரை இன்பிட்வீன் கேப்பில் நிறையா டிஸ்ட்ராக்ஷன் வரும். பட் காலையில் எந்திரிக்கும் போதும் நம்மளோட வெற்றி, நம்ம எந்த வெற்றிக்காக ஓடுறோம், எதுக்காக உழைக்கிறோங்கிறத யோசிக்கணும். நைட்டு தூங்கும் போதும் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம், நம்ம வெற்றிக்காக நம்ம எவ்வளோ சதவீதம் உழைச்சிருக்கோம், நாளைக்கு இதை விட எப்படி அதிகமாக உழைக்கலாம் அதை யோசிக்கணும். அதை யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். சரி, இன்றைக்கி என்ன டாபிக் உள்ள போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏஜஸ் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீடியோஸில் ஏஜஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான மாதிரி இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து. சரிங்களா? ஏஜஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாபிக் உள்ள போகலாம். இந்த ஏஜஸ் அப்படிங்கிறது தமிழில் வயது கணக்குகள். வயது கணக்குகள் அப்படிங்கிறது தனி டாப்பிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். ஏஜ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏஜ் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது எதோட சப் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தை வச்சு மட்டும்தான் கொஸ்டின் வரும். சரிங்களா? இந்த ஏஜஸ் அப்படிங்கிற கொஸ்டின் இதில் ஒரு 10% ஆஃப் கொஸ்டின் எங்கே போகும் அப்படின்னா ஆவரேஜ், சராசரியிலே வந்துடும். இதுதான் நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஏரியா. நம்மளுக்கு இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த டாப்பிக்கோடையும் மிங்கிள் ஆகி ஏஜஸ் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம சராசரி விகிதம் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏஜஸை பொறுத்தவரை ஸோ உங்களுக்கான கொஸ்டினோட அப்ரோச் 2 விதமாக இருக்கணும். சரிங்களா? 2 type ஆஃப் அப்ரோச். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் கொஸ்டின் லைக் ஃபார்முலா ஆர் எக்ஸ் மெத்தட், வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்து பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஆப்ஷன். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆப்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது 100% சூட்டபிள். சரிங்களா? இது நல்லா ஏன் ஃபஸ்ட்டே இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா இதுதான் முக்கியம். இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின்லேருந்து போகிற வே, அதாவது ப்ரொசீஜர், ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, எக்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணுறது, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் புக்ஸ் ஆர் அவைலபிள்ஸ். லாட் ஆஃப் புக்ஸ், தென் லாட் ஆஃப் நோட்ஸ் எல்லாமே இதுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எதில் தேடி பார்த்தாலும் இந்த விஷயம் கிடைக்கும். ஒரு கொஸ்டின் எடுத்து நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா கொஸ்டின்லேருந்து எப்படி ஃபார்முலா படி எக்ஸ் மெத்தடில் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்பு இப்போ கிரியேட் ஆகி வந்துடும். ஏன்னா இது இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் இதுக்கப்புறம் ஏஐன்னு சொல்லி வந்துருக்கீங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மூலமாக கூட ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை உங்களால் கொண்டு வர முடியும். ஆனால் அதை வந்து ஷார்ட்கட்டில் ஃப்ரம் ஆப்ஷன்லேருந்து எப்படி போகலாம் அப்படிங்கிற மெத்தடை கொடுக்க முடியாது. சரிங்களா? இது ஏஐக்கே உள்ள ஒரு பெரிய சேலஞ்ச்மா. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சொல்லக்கூடிய விஷயத்த. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே ஃபியூச்சரில் வந்து நல்லா டெவலப் ஆகி வந்தாலுமே ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷனை கொடுக்க முடியும். அந்த சொல்யூஷனை இந்த டேர்மில் தான் கொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஏ மற்றும் பி என்பவரின் வயது விகிதங்கள் 3x பி 5x, இருவரின் வயதை கூட்டினால் 40 எனில் ஏவின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல 3x + 5x = 40x இந்த மாதிரி கொண்டு வந்து மட்டும்தான்
ஒரு டெஃபினிஷனை புக்லையும் கொடுக்க முடியும், ஃபார்முலாலையும் சொல்ல முடியும், எக்ஸ் மெத்தட்லையும் சொல்ல முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லித்தரக்கூடிய ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வித்தவுட் வாய்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? மற்ற டாப்பிக்கெல்லாம் இப்போ தனி வட்டி கூட்டு வட்டியா PNR/100 சொல்ல முடியும். இப்போ நம்ம ஆப்ஷன்லேருந்து போகிறவே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஃபார்மெட்டில் கொடுக்க முடியாது. ஸோ இந்த டாபிக் வந்து அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 100% ஃப்ரம் ஆப்ஷன்லேருந்து போகிறது தான் முக்கியம். இப்போ நான் உங்களுக்கு நடத்தும் போது ஒவ்வொரு கொஸ்டினையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆப்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வே தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். தென் செகண்டாக இந்த வேவும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வேகமாக கற்றுக்கணும் அப்படின்னா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இதை செகண்டரியாக வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, இது வேணான்னு நான் சொல்லலை, தெரிஞ்சுக்கோங்க ஒரு மேத்தமெட்டிக்கல் மெத்தடில் எப்படி பண்ணணும்னு சொல்லி. பட் ஃப்ரம் ஆப்ஷன்லேருந்து போகிறோம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம கேட்குற கொஸ்டின் டிஎன்பிசி சிலபஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. மென்டல் எபிலிட்டி, சரிங்களா, ஏபிள் டு ஹேண்டில் பை அவர் மென்டல் ஸ்ட்ரெஸ். அதாவது என்ன சொல்கிறது, நம்ம ஒரு மென்டல் கால்குலேஷன், நம்ம மன ரீதியாக அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஸ்டின்லேயே கேட்குறாங்க. அதை விட்டுட்டு நம்ம போய் எனக்கு எக்ஸ் ஒய்லாம் தெரியும், நான் மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கோமா, எம்எஸ்சி மேக்ஸ்லாம் யாரும் கேட்கல உங்களை. நீங்கள் அட்லீஸ்ட் 10th படித்தா கூட போதும் குரூப் 4க்கு, உங்கள் மைண்டில் கால்குலேட் பண்ண முடியுதா அதை தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த விஷயத்தை கற்றுக்கிறது டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போதும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ஏன்னா இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது ரீசன் என்னன்னா, சில பேர் ஆப்ஷன்லேருந்து போகிறத பார்த்துட்டு எனக்கு அந்த வே வேணும் இந்த வே வேணும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. இதை சொல்லிவிட்டு கண்டிப்பாக இந்த வேவும் நான் சொல்லித்தரேன். ஆனால் இந்த வே மட்டும்தான் உங்கள் சக்ஸஸுக்கு காரணமாக இருக்கும். ஏன்னா வித்தின் தி டைமில் 4 ஆப்ஷன்லேருந்து கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். பட் இதில் அப்படி இருக்காது. நீங்கள் XY மெத்தட் சால்வ் பண்ணி ஒருவேளை ஆன்சர் தப்பாச்சுன்னா எந்த ஸ்டெப்பில் தப்பு போனோம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் நான் சொல்கிற மெத்தடை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் நல்லா கற்றுக்கோங்க. இந்த கொஸ்டினில் நமக்கு எங்கெல்லாம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பு பின்பு, சில ஆண்டுகளுக்கு முன்பு சம் இயர்ஸ் அகோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை சம் இயர்ஸ் பிஃபோர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க முன்பு அப்படின்னா. ஸோ அதே மாதிரி பின்பு ஒரு சில டைம் நம்ம யூஸ் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கணும். பின்பு அப்படின்னா ஆஃப்டர் இந்த வார்த்தை, ஹென்ஸ் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? முன்பு பின்பு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய வயது, இவ்வளோ தான் உங்களுக்குள்ள கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய உங்களோட சேலஞ்சஸ்னால் இந்த 3 விஷயந்தான். தற்போதையனா என்னது? ப்ரெசண்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும், ப்ரெசண்ட். இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ப்ரெசண்ட் அப்படிங்கிறத P அப்படின்னு எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. இப்போது பிஃபோர் எக்ஸ் ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போது P மைனஸ் எக்ஸ், அவ்வளோதான். எக்ஸ் ஆண்டுகளுக்கு பின்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா P ப்ளஸ் எக்ஸ். இந்த 3 விஷயத்தை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. முன்பு பிஃபோர்னு சொன்னால் மைனஸ் எக்ஸ், ஆஃப்டர்னு சொன்னால் ப்ளஸ் எக்ஸ். இது வந்து நம்ம எக்ஸ் மெத்தடில் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? முன்பு பின்பு. இது ரேஷியோவில் கொடுக்குறப்போ நம்ம ரேஷியோவில் எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் நம்ம கொஸ்டினில் பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டினை எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத சிம்பிளாக எழுதிக்கோங்க. AB 2 பேர் இருக்காங்க. ABயின் வயது விகிதங்கள் முறையே. சரிங்களா? தி ஏஜ் ரேஷியோ ஆஃப் A அண்ட் B. கொஸ்டின் இப்படி தான் கொடுப்பாங்க. A அண்ட் B இஸ் 3:5. கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. ABயின் வயது விகிதங்கள் 3:5. இருவரின் வயதுகளின் வித்தியாசம். கொஸ்டின் சிம்பிள் கொஸ்டின். இருவரின் வயதுகளின் வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் வந்து 4ன்னு கொடுக்குறாங்க. வயதுகளின் வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் 4. இப்போ இதிலிருந்து ஏவோட வயதோ பியோட வயதோ கேட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இல்லாமல் ஷார்ட்டாக ஒரு சில விஷயங்கள் யோசிக்க சொல்லித்தரேன். இப்போ A வந்து 3 மடங்கு, B வந்து 5 மடங்கு, அதாவது 3:5 கொடுத்துட்டாங்க. டிஃப்ரென்ஸ் வந்து 4ன்னு கொடுத்துட்டு இவங்க வயது கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோவுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 3க்கு 5க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. அந்த 2 பார்ட், இதை நம்ம என்னன்னா பார்ட்டுன்னு எடுக்கணும். இவங்க 2 இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 2 பார்ட்டு. இந்த 2 பார்ட்டுங்கிறது தான் நமக்கு 4. இந்த 2 பார்ட்டு தான் 4னா அப்போ 1 பார்ட் எவ்வளோ? 2 தானே? அவ்வளோதான். இதை 2ஆல் பெருக்கணும், இதை 2ஆல் பெருக்கணும், டேரெக்டாக அவங்க ஏஜ் கிடச்சிரும். என்ன சொல்லணும், புரிஞ்சுதா? இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எத்தனை பார்ட்டுன்னு பார்க்கணும். இல்லை எக்ஸ்னே வச்சுக்கோங்க. எத்தனை எக்ஸ்? 2x. பார்ட் எவ்வளோ வேல்யூ டிஃப்ரென்ஸ் வேல்யூ 4. 2x வேல்யூ 4னா 1x எவ்வளோ? அதில் பாதி 2. அப்போது 3 × 2 6, 5 × 2 10. சிம்பிள் லாஜிக், ஃபஸ்ட் லெவல். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ஒருவேளை சேம் கொஸ்டின் 3, 5 கொடுத்துட்டாங்க ரேஷியோ. இருவரின் வயதுகளின் கூடுதல். இப்போது கூடுதல் வந்து 80ன்னு கொடுக்குறாங்கன்னு வைங்க. கூடுதல் 80. ஸோ அப்போ இதில் ஏவோட வயது என்ன, பியோட வயது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கூடுதல் 80னா இது எத்தனை பார்ட்டு? 3. இது எத்தனை பார்ட்டு? 5. 3 5 கூட்டினா எத்தனை பார்ட்டு? 8 பார்ட்டு. 8 பார்ட் 80னா ஒரு பார்ட் எவ்வளோ? 10. சிம்பிள். அப்போ இவர் வயசு 30, இவர் வயசு 50. கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்றது தெரியணும். சரிங்களா? இன்னும் ஒரு சில வயசு இருக்குது. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு சில கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. P மற்றும் Q இருவரின் வயது விகிதம் 2 மற்றும் 5. இருவரின் வயதுகளின் கூடுதல் என்ன? இவ்வளோ தான் கொஸ்டின். P மற்றும் Qவின் வயது விகிதம் 2:5. இருவரின் வயதுகளின் கூடுதல் என்ன? சம் ஆஃப் தேர் ஏஜஸ்.
சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 15, 16, ஆப்ஷன் சி 14. இந்த மாதிரி 3 வேல்யூ கொடுத்துட்டு இதில் எது உங்கள் வயதிலையும் கூடுதல்னு கேட்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம எதை யோசிக்கணும் அப்படின்னா, 2 பேர் வயதோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, இது 2x, இங்கே 3x, 5x. எக்ஸ் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 7 மடங்கு வருதா? இப்போ இதில் எது 7வது வாய்ப்பால் டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள், அவ்வளோதான் ஆன்சர். இதில் எது 7வது வாய்ப்பால் டிவைட் ஆகுது? 14 மட்டும் தானே வரும். 7 2 14. அப்போ இதெல்லாம் ஆன்சர் இல்லை. இவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சது. இப்படி தான் உங்களை ஆப்ஷன்லேருந்து எடுக்க சொல்கிறேன். இப்போ ரெண்டையும் கூட்டி அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வரதை விட 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்கல்ல, கூடுதல்னா ரெண்டையும் கூட்டி பார்த்தா போதும், ஆன்சர் அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து போகிறவே தான் பெஸ்ட்டு. இப்போ இன்னொரு கொஸ்டின் அதே மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். எம் மற்றும் என் இருவரின் வயது விகிதங்கள் முறையே 7:10. சரிங்களா? வயதுகளுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their ஏஜஸ்? 2 பேருக்குள்ள வயதுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் என்ன? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 8ன்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? வயதுகளுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் என்ன? இதான் கொஸ்டின். இப்போது 7க்கும் 10க்கும் என்ன வித்தியாசம்? அதை முதல் யோசிங்க. வித்தியாசம் எவ்வளோ? 3 பார்ட். அப்போது இதோட ஆன்சர் 3x, 3ஆல் டிவைட் ஆகணும். இதில் எது 3வது வாய்ப்பால் வகுப்படும்? இது 3ல் வகுப்படுமா? வகுப்படலை. 6, 6 2 3 வகுப்படும். 7 வகுப்படாது. 8. ஸோ அப்போ இவ்வளோ தானே ஆன்சர். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெத்தட். சரிங்களா? இதில் எந்த ஆன்சர் 3ஆல் வகுப்படுதோ அதுதான் ஆன்சர். வித்தியாசம்னு வர்றப்போ, அது மாதிரி கூடுதல்னு வர்றப்போ எந்த ஆன்சர் ரெண்டையும் கூட்டும்போது 7ல் வகுப்படுதோ அதுதான் ஆன்சர். ஸோ இப்போ இந்த மெத்தடில் தான் சம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை தாண்டி எனக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபார்முலாஸை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஏஜஸை பொறுத்தவரை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நம்ம மெத்தட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் எந்த புக்கில் தேடி பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தாலும் சரி, இந்த மெத்தடை வந்து உங்களுக்கு எக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை உங்களுக்கு எதுவுமே சால்வ் பண்ணாமல் இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தே ஆப்ஷன் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். கரெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம எஸ்எஸ்சி சேனல் கூட கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம ஹோமில் போய் கீழே பார்த்தீங்கன்னா சேனல் லிங்க் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜஸ் மட்டும் மொத்தம் 10 வீடியோ கொடுப்பேன். இப்போ இதில் 2 வீடியோ தான், அதில் 10 வீடியோ வரும். அது ரொம்ப அப்டேட்டட் லெவலாக இருக்கும், அட்வான்ஸாக. பட் டிஎன்பிஎஸ்சிக்கு இது போதும். நான் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100% 25க்கு 25 எடுக்கிறதுக்கு நம்ம வீடியோஸ் போதும். இந்த சேனலில் எல்லா வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெகுலராக வீடியோஸ் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸ்கூல் புக்கையும் பிஒய்க்யூவும் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டே பை டே எல்லாருமே சால்வ் பண்ண போகிறோம். நீங்களும் சால்வ் பண்ண தான் போகிறீங்க. நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதை ஃபஸ்ட் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின்குள்ளே போகலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். தி ரேஷியோ ஆஃப் தி ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் குமார் அண்ட் சங்கர் இஸ் 5:4, 5:4. ஆஃப்டர் 7 years தி ஏஜ் ஆஃப் குமார் இஸ் 27. ஃபைண்ட் தி ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சங்கர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃப்டர் 7 years 27. ஓகே, நம்ம இதை வச்சு சிம்பிளாக இப்போ யோசிக்கிறோம். ஆப்ஷன்லேருந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு தி ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் யார் கேட்டிருக்காங்க? சங்கர்னு கேட்குறாங்களா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது குமார், 2வது இருக்கிறது சங்கர். இப்போது ஃபஸ்ட்டு குமார், 2வது சங்கரா? அப்போ சங்கர் ஏஜ் கண்டிப்பாக என்ன ஆகணும்? 4வது வாய்ப்பால் டிவைட் ஆகணும். இவ்வளோ தானே ஆன்சர். ஸோ அப்போ 22 4வது வாய்ப்பால் டிவைட் ஆகாது. 25 4வது வாய்ப்பால் டிவைட் ஆகாது. கேன்சல் பண்ணி விட்டுலாமா? இப்போ இது 2ல் 1 ஆன்சர். சரிங்களா? இவங்க ரேஷியோ எப்படி இருக்குது? 5:4. ஒருவேளை இப்போ சங்கர் வயது 4 ரேஷியோவில் 20ன்னு இருந்தால், சங்கர் வயது 5:4 தானே? 4னா இவர் வயது எத்தனை? 5. இதான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சங்கர் வயது 4னா குமார் வயது 5. இப்போ இவர் 20 அப்படின்னா இப்போ இவர் என்னவா இருப்பார்? ரேஷியோவில் யோசிங்க, 25. ஏன்னா 4 5 20, 5 5 25 இவங்க ரேஷியோ. இப்போ இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். குமார் ஏஜ் இஸ் 27. எப்போ? ஆஃப்டர் 7 years. இப்போ இதில் குமார் வயது ஆஃப்டர் 7 year என்ன ஆகும்? 25 கூட 7 கூட்டினா 32. நமக்கு எவ்வளோ வரணும்? அப்போ இந்த ஆன்சர் தப்பு. இப்போ நீங்கள் இங்கே எடுத்துக்கோங்க. சரி, இது வந்து நம்ம இப்போ குமார்னு எடுக்கிறோம்னு வைங்களேன். குமார் 2வது இருக்க யார்? சங்கரா? ஓகே, 2வது இருக்க சங்கர் அப்படின்னா சங்கர் தான் 2வது இருக்கார், 16. அப்போ குமார் எவ்வளோ இருப்பார்? இதில் 4x வந்து 16னா 5x எவ்வளோ இருக்கும்? 4 4 16. அப்போ 5 4 20. இப்போ குமார் 7 வருஷம் கழித்து ஏஜ் என்னவா மாறுறாரு? 27. ஸோ அப்போ அவங்க சொன்ன ஆன்சர் வந்துருச்சா? அப்போ நம்ம எடுத்த ஆப்ஷன் கரெக்ட். இது ஆப்ஷன்லேருந்து போகிறவே. சரிங்களா? பொறுமையாக புரியலைன்னா பாஸ் பண்ணி மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்படி புரியாத இடத்துல நான் சொன்ன ஆன்சரை நான் சொல்கிற இன்னொரு மெத்தடையும் பாருங்கள். ஒருவேளை இந்த மெத்தடில் புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் யோசிங்க, புரியும் சில இடத்துல. சரிங்களா? சில பேருக்கு ஃபஸ்ட்டு சம் கொஞ்சம் அடாப்டாக கஷ்டமாக இருக்கலாம். பட் போக போக கண்டிப்பாக புரிஞ்சிடும். இப்போ அடுத்து பாருங்கள். இது வந்து இப்போ இன்னொரு மெத்தடில் சொல்ல போகிறேன். அதனால் தெரியாதுன்றதுக்கு நோ வேமா சான்ஸே கிடையாது. புரியலைனா கூட வேறு மெத்தடில் சொல்லி தந்துடுவேன்.
குமார் மற்றும் சங்கரின் தற்போதைய வயது. குமார் சங்கர் தற்போதைய வயது என்ன சொல்கிறாங்க? 5x 4x 5:4 தானே, 5x 4x. இதில் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? சங்கரின் தற்போதைய வயது விகிதம். இது வர முடிச்சிட்டோமா? 5x 4x 7 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ப்ரெசண்ட்டு. ப்ரெசண்ட்லேருந்து 7 வருஷம் கழிச்சுன்னா கண்டிப்பாக எத்தனை வயசு கூடியிருக்கும்? 7 வயசு கூடியிருக்கும். 7 வருஷம் கழித்து இப்போ இதில் யோசிச்சு பாருங்கள். குமாரின் வயது 27. ஓகே, 7 வருஷம் கழித்து குமாரோட வயது 27ன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? அப்படியே யோசிங்க. 7 வருஷம் கழித்து 27னா 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்? குமார் வயது 20. அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. 5x வேல்யூ 20னா 5ஆல் கேன்சல் பண்ணால் எக்ஸ் வேல்யூ என்ன வரும்? எத்தனை 5 20? 4 5 தானே 20. இப்போ எக்ஸ் வேல்யூ 4. இதை கொண்டு வந்து அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 4 × 4 ஆன்சர் 16. இப்படியே நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து ப்ரொசீஜர் படியும் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 4னா 4வது வாய்ப்பால் டிவைட் ஆகிறது எது? இப்போ பாருங்கள் 5 4. இதில் கேட்டிருக்கிறது வந்து யார்? 2வது இருக்கவர் சங்கர். கொஸ்டினில் கேட்டிருக்கிறது சங்கர் வயது. அப்போ 4ல் டிவைட் ஆகணும். இது ரெண்டும் ஆன்சர் இல்லை. ஸோ அப்போ இந்த 2ல் ஒன்று தான் ஆன்சர். இதுவும் 4ல் டிவைட் ஆகுது, இதுவும் 4ல் டிவைட் ஆகுது. அப்போ இதில் யோசிக்கணும். குமார் 2வது இருக்காருனா, அப்போ சங்கர் 2வது இருக்காருனா முதல் இருக்கவர் யார்? குமார். இவர் 4x 16, 4 நாளாக 16னா 5 நாளாக எவ்வளோ? 20. இப்போ 20 7 வருஷம் கழிச்சு 27 மாறுதா அப்படின்னு பார்க்கணும். மாறுச்சுன்னா இந்த ஆன்சர் கரெக்டு. இவ்வளோ தான் யோசிக்கக்கூடியவே. சரிங்களா? பொறுமையாக யோசிங்க. இல்லை இந்த ஆப்ஷன் இந்த மாதிரி போகிறது ஈஸியாக இருந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லா கொஸ்டினையும் கவனிங்க. நிறையா விஷயம் நீங்கள் புதுசாக கற்றுக்கலாம். நீங்கள் மைண்ட் அளவில் கொஞ்சம் அடாப்ட் ஆவீங்க. அதாவது கொஸ்டினை நம்ம யோசித்து ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த கொஸ்டின் யோசிங்களேன், பொறுமையாக யோசிங்க. தி டோட்டல் ஏஜ் ஆஃப் XYZ இஸ் 75 இயர்ஸ். மொத்த வயது XYZோட மொத்த வயது 75. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம். இப்போ மொத்த வயது 75ன்னு கொடுத்துட்டாங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்பு பிஃபோர் 5 இயர்ஸ் என்ன சொல்கிறாங்க? 3:5:7. இசட்டின் தற்போதைய வயது. இப்போ கொடுத்துருக்க ரேஷியோ எப்போ இருக்க ரேஷியோ? 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க ரேஷியோ. தற்போதைய வயது கொஸ்டினில் கேட்டிருக்காங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரெசன்ட் ஏஜ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ரேஷியோ எப்போ இருக்க ரேஷியோ? 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ரேஷியோ. இப்போ என்ன பண்ண போகிறோம்? எல்லாத்துலேருந்தும் 5 கழிச்சோம்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வயது கிடைக்கும்ல. ஏன்னா இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக எப்போ இருக்க வயது? ஆப்ஷன் தற்போதைய வயது. நான் இப்போ 5 கழிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆப்ஷன் இப்போ எப்படி கிடைக்குது? 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிருச்சா? ஏன்னா இப்போ நம்ம உங்களுக்கு வயது 25ன்னு வைங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி 20, 5 கம்மியாக தானே இருக்கும். இப்போ 5 கழிக்கும், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. 5 கழிச்சோம்னா இந்த 11 6 மாறும், 22 17 மாறுமா, 33 28 மாறும், 44 39 மாறும். ஒன்றும் இல்லை, 5 5 கழிச்சிருக்கும் அதில். இப்போ வாங்க, இப்போ இசட்டுடைய தற்போதைய வயது தானே கேட்குறாங்க. இசட்டுடைய தற்போதைய வயதில் ஏதோ ஒன்று தான். ஆனால் இசட்டுடைய 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வயதுக்கு ரேஷியோ என்ன? எக்ஸு ஒய் இசட் தானே. இசட் 3வது தானே இருக்காரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இசட்டோட வயது எதில் டிவைட் ஆகணும்? 7ல் டிவைட் ஆகணும். இது 7வது வாய்ப்பால் டிவைட் ஆகுமா? டிவைட் பை 7ஆ? இல்லை. இது டிவைட் பை 7ல் வருமா? இல்லை. இது டிவைட் பை 7 வருதா? 7 நாளாக எவ்வளோ? 28 வருது இல்லை. ஸோ அப்போ இது ஆன்சர். இது 7ல் டிவைட் ஆகுதா? டிவைட் ஆகலை. ஸோ ஆன்சர் முடிஞ்சது. இப்போ நான் எக்ஸு ஒய் எதுவுமே எடுக்கலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்பு விகிதங்கள் கொடுத்துருக்காங்க, தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. அப்போ தற்போதைய வயதில் 5 கழிச்சா 5 வருஷம் முன்னாடி போயிடுவோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இசட்டோட வயது 7ல் டிவைட் ஆகணும். ஒருவேளை இங்கே இசட்டுக்கு பதிலாக ஒய் கொடுத்துருந்தாங்கன்னா எதில் வந்திருக்கணும்? 5ல் டிவைட் ஆகணும். இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த ஆன்சர் 3ல் டிவைட் ஆகணும். இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணால் போதும். சரிங்களா? இது ஒரு வே. இப்போ ப்ரொசீஜர் படி பண்ணோன்னு வைங்களேன், செகண்ட் கேட்டகரியில் ப்ரொசீஜர் படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். XYZின் மொத்த வயது 75 ஆண்டுகள், 5 ஆண்டுகளுக்கு முன்பு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 75. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு யோசிங்க. இப்போ 75, 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இப்போ ப்ரெசண்டில், சரிங்களா, ப்ரெசண்டில் 75. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரெசன்ட்லேருந்து 5 வருஷம் முன்னாடி போக போகிறோம். அப்போது அதே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் எவ்வளோ இருக்குன்னு யோசிங்க. 5 வருஷம் முன்னாடி போனால் 60. ஏன்னா 3 பேருக்குமே 5 5 5 குறையுமா? இதில் சில பேர் என்ன தப்பு பண்ணுவோம்னா ஒரு 5 கழிச்சிருவோம். ஏன்னா 3 பேர் இருக்காங்க, அப்போ 3 பேருக்கும் 5 5 வயசு குறையும். அப்போ டோட்டலாக எவ்வளோ குறைஞ்சிருக்கும்? 15 குறைஞ்சிருக்கும். அப்போ 60ன்னு இருக்கும் ஆன்சர். ஓகேவா? 60. இப்போது இந்த 60 இங்கே ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வந்து 3x, ஒய் வந்து 5வது வாய்ப்பாடு 5x, இசட் வந்து பார்த்தீங்கன்னா 7x. 3ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கணும்? 60. இப்போ 3ஐயும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 20x. சாரி, 3ஐயும் கூட்டினா எவ்வளோ? 15ஆ? 7 7 3 10 10 5 15. 15x ஈக்குவல் டு 60. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? ஒரு 15 15 4 15 60. 4 டைம்ஸ் வருதா? இப்போ எக்ஸோட வேல்யூ 4. இந்த எக்ஸோட வேல்யூ 4ஐ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எப்போ இது
ப்ரெசென்ட்லேருந்து 5 வருஷம் முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணால், இந்த 3x, இந்த 5x, அப்புறம் அந்த 7x சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். 3x'ை சப்ஸ்டிட் பண்ணால் 3 4 12, இது எக்ஸோடது. ஒய் இந்த 4 கொண்டு வந்து 5ல் போட்டிங்கன்னா 4 5 20, 4 5 20. ஜெட்டோட வேல்யூ 4 எல்லாம் எவ்வளோ ஆச்சு? 28. இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் எப்போ இருக்கிற ஆன்சர் நல்லா புரிஞ்சுக்கணும். P-5. P-5னா எப்போ இருக்கிறது? ப்ரெசண்ட்லேருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ. அப்போ ப்ரெசண்ட் வேணும் அப்படின்னா 5 வருஷம் வேணும்னா என்ன இருக்கும்? 5 கோடி இருக்கும்ல. இப்போ அதில் 5 கூட்டினா எவ்வளோ ஆகும்னு பாருங்கள். இது ப்ரெசண்ட்டுக்கு வரோம். இப்போ தான் ப்ரெசண்ட்டுக்கு வரோம். ப்ரெசண்ட்டுக்கு வரும்போது எக்ஸோட வயது 17, ஒய்யோட வயது 25, இசட்டோட வயது 33. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இசட்டுடைய தற்போதைய வயது. ஆன்சர் 33. இது நார்மலாக சால்வ் பண்ணுற வே. ஸோ இதை விட அந்த மெத்தட் ஈஸியாக இருந்துச்சா? ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறப்போ எல்லா ஆப்ஷன்லேயும் 5 கழிக்க போகிறோம். 5 கழிச்சா இசட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இந்த 7ல் தான் இருக்குது இசட்டு. அப்போ 7வது வாய்ப்பால் டிவைட் ஆனால் போதும். 33ல் 5 கழிச்சா எவ்வளோ? 28. 28 7ல் டிவைட் ஆகுதா? அவ்வளோதான் ஆன்சர். ஒரே ஸ்டெப் யோசிச்சு பண்ண முடியும். ஸோ இல்லை இவ்வளோ பெரிய ஸ்டெப் வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. பட் அந்த ஐடியா தான் உங்கள் மைண்டில் வரணும். அப்போ தான் நம்ம வேகமாக பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போக முடியும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 3. அதிகபட்சமாக 2 பார்ட்டில் உங்களுக்கு எல்லா மாடல் சம்மும் நான் முடிக்கிறேன். ஸோ அந்த மாடலை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து வீடியோஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் 100 வீடியோக்கு அப்புறம் நீங்கள் கேட்குற டவுட் கொஸ்டின், அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதை மட்டும் தான் அடுத்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எஸ்எஸ்சி ரயில்வேக்கு அட்வான்ஸ் மேக் தான் அந்த சேனலில் வந்துடும் தனியாக. சரிங்களா? ஸோ அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். 3 நபர்களின் தற்போதைய வயது விகிதம் 5:6:9. 7 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதங்களின் கூடுதல் 59. 3 நபர்களின் தற்போதைய வயது விகிதம் 5:6:9. 7 வருஷத்துக்கு முன்னாடி வயதுகளின் கூடுதல் 59 தற்போதைய வயது. ஓகே, 1 கொஸ்டினில் கொடுத்துருக்க ரேஷியோ எப்போ இருக்க ரேஷியோ? தற்போதைய வயது. கேட்டிருக்கிறது என்னது? தற்போதைய வயது. இப்போ நம்ம ஆப்ஷன்லேருந்து போனோன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு 5வது வாய்ப்பாடு, அடுத்து 6வது வாய்ப்பாடு, அடுத்து 9வது வாய்ப்பாடு. இதில் டிவைட்னா ஆன்சர் முடிஞ்சது. இப்போ இங்கே 20 5வது வாய்ப்பால் டிவைட் ஆகுதா? ஓகே. 24 6வது வாய்ப்பால் டிவைட் ஆகுதா? இது 9வது வாய்ப்பால் டிவைட் ஆகுதா? ஓகே, இது ஆன்சராக இருக்கலாம். டிக் பண்ணிட்டோம். இன்னொரு ஆன்சர் வந்தால் செக் பண்ணுவோம், இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் 5வது வாய்ப்பால் டிவைட் ஆகுமா? ஆகலை. அப்போ இது ஆன்சர் இல்லை. இது 5ல் டிவைட் ஆகுதா? இல்லை, ஆன்சர் இல்லை. இங்கே டிவைட் ஆகுதா? அவ்வளோதான் முடிஞ்சது. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் நம்ம இங்கேருந்தே முடிவு பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்னு சொல்லி. இது ஒரு வழி. சரி, இப்போ நம்ம வந்து நார்மலாக பண்ணுவோம். ப்ரொசீஜர் படி பண்ணலாம். ப்ரொசீஜர் படி பண்ணிங்கன்னா தற்போதைய வயது விகிதம் என்ன சொல்கிறாங்க? 5x 6x + 9x. 3 பேர். சரிங்களா? 7 வருஷத்துக்கு முன்னாடி வயதுகளின் கூடுதல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 59. இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடி 59, P-7 59 அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்டில் வர்றப்போ மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர் இருக்காங்களா? 3 பேருக்கு எவ்வளோ வயசு கூடும்? 7 7 7 7 3 21 வயசு கூடியிருக்கும். அப்போது இது 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் 59. இப்போ 7 வருஷம் ஆனதுனால 21 வயசு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். சரிங்களா? இப்போ டோட்டலாக கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 20x = 80. கரெக்டாக கூட்டும்போது அப்போ எக்ஸோட வேல்யூ 80/20. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 4. ஓகே, இப்போ இந்த 4 கொண்டு வந்து என்ன பண்ணலாம்? நம்ம இந்த தற்போதைய வயதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? இந்த 4 எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக 5 6 9 இது 3லேயே நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 4 கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 4 × 5 20 ஃபஸ்ட்டு. தென் 4 × 6 24 ரெண்டாவது. 4 × 9 36 மூணாவது. 20 24 36. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். அவ்வளோதானே? ஸோ இது ப்ரொசீஜர். நான் இதை விட நம்ம முதல்ல செக் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் கிளியராக. சரிங்களா? அடுத்து பாருங்கள். 2 years back the ratio of the ages of Malar and Kavita is 4:3. The present ratio of their ages is 5:4. Find the sum of their ages. ஓகே, 2 வருடங்களுக்கு முன்பு மலர் கவிதாவின் வயது விகிதம். 2 வருஷத்துக்கு முன்னாடி 4:3. சரிங்களா? தற்போதைய வயது விகிதம் என்னென்ன லைன் கொடுத்துருக்காங்க போது தெளிவாக ரீட் பண்ணிக்கணும். தற்போதைய வயது விகிதம் 5:4. இது ப்ரெசன்ட் ரேஷியோ. சரிங்களா? அவர்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல். கொஸ்டினை சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. தற்போதைய விகிதம் கொடுத்துட்டாங்க, தற்போதைய வயதுகளின் கூடுதலும் கொடுத்துட்டாங்க. தற்போதைய விகிதம் என்னது? ப்ரெசண்டில் 5 4. இதோட கூடுதல்னால் என்ன? ஒரு 2ஐயும் கூட்டினா 5 4 9x. கரெக்டாக? அப்போது இந்த ஆன்சரில் எது 9ல் டிவைட் ஆகுதோ அவ்வளோதானே ஆன்சர்.
கேட்டிருக்க தற்போதைய கூடுதல். அப்போ 9வது வாய்ப்பாடில் 16 டிவைட் ஆகுமா? ஆகலை. 9 2 18, 17 டிவைட் ஆகலை, 18 டிவைட் ஆகுது, 9 19க்கு டிவைட் பண்ணாது. ஸோ அப்போ ஆன்சர் அவ்வளோதான். இந்த கொஸ்டினோட ஆன்சர் 18 முடிஞ்சது. இவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஷார்ட்கட் வேலேருந்து எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இது நார்மல் ப்ரொசீஜர் படி பண்ணோன்னு வைங்களேன், அவங்க வயதை கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, தற்போதைய வயது விகிதம் என்னது? 2 வருடங்களுக்கு முன்பு கொடுத்துருக்காங்க, தற்போது கொடுத்துருக்காங்க. இப்போது தற்போதைய வயது விகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5x, ப்ரெசண்ட்டை எப்போ எடுங்க, அதான் பெஸ்ட்டு. 5x 4x. சரிங்களா? இது யாருடைய வயது? தற்போதைய வயது மலர் மற்றும் கவிதா. மலர் மற்றும் கவிதா எப்பயுமே ஃபஸ்ட் எடுக்கிறதா என்னது? ப்ரெசண்ட், தற்போதைய வயது. இதில் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க ரேஷியோ? இங்கே வாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரேஷியோ எவ்வளோ சொல்கிறாங்க? 4:3. அப்போது 2 பேருக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வயசு கம்மியாக இருக்கும்? 2 வயசு கம்மியாக இருக்குமா? இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? 2 வயசு கம்மியாக இருக்கும். இவங்களோட ரேஷியோ என்ன எடுத்திங்கன்னா 4:3னா 4/3. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து இப்போ எப்படி டேலி பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்கும்? ஆன்சர் 3 × 5 15x மைனஸ் 3 × 2 6. ஸோ 4 × 4 16x மைனஸ் 2 × 4 8. இப்போ 16xல் 15x போனால் எக்ஸு, 8ல் 6 கழிச்சா 2. கரெக்டாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாற்றி கொண்டு வாங்க. இப்போ இந்த 15xை ரைட் சைடு கொண்டு போயிட்டு, சரிங்களா, -8 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டுமே ப்ளஸில் வந்துடும் ஆன்சர். இப்போ எக்ஸோட வேல்யூ 8 - 6 2 தானே. இந்த 8ல் 6 கழிச்சிங்கன்னா 2. எக்ஸோட வேல்யூ 2. இப்போ இதை கொண்டு வந்து ஒரிஜினல் ஏஜ் கேட்டிருக்காங்களா? இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஒன்று 5x, இன்னொன்று 4x. 5xனா 5 × 2 எவ்வளோ? 10. இது யார் வயது? மலர் வயது. கவிதாவோட வயது 4 × 2 எவ்வளோ? 8. 2 பேரையும் கூட்டின ஆன்சர் எவ்வளோ? 18. ஆப்ஷன் சி. இது ப்ரொசீஜர். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஓகே தெரிஞ்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் தற்போதைய வயது விகிதம்னு கொடுத்துட்டு தற்போதைய கூடுதல்னு கேட்டால் இந்த விகிதத்தை கூட்டுங்க. 5 4 9. 9ல் எது டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து 99% ஆன்சர் ஒரே ஆன்சர் தான் இருக்கும். ஒருவேளை இது எப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும்னா, ஒருவேளை இந்த 18 கூட இந்த இடத்துல ஆப்ஷனில் ஒரு 27 இருக்குன்னு வைங்களேன். இப்படி தான் யோசிப்பீங்க. இப்போ கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இதுவும் 9வது வாய்ப்பாடில் வரும், இதுவும் 9வது வாய்ப்பாடில் வருமா? இப்போ நம்ம எப்படி யோசிக்கணும்னா, தெளிவாக யோசிங்க. இப்போ இருக்க ரேஷியோவா 5 4 எவ்வளோ? 18. ஓகே. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 4 3 இருக்கா? தெளிவாக யோசிங்க. எதை சொல்கிறாங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2 வருஷத்துக்கு முன்னாடி. நல்லா கவனிங்க. ரொம்ப ஈஸி தான் இதுவுமே. இப்போ 2 ஆப்ஷன் வந்தாலுமே நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருக்கு எவ்வளோ வயசு குறையும்? 2 4 வயசு குறையுமா? இப்போது 18ல் 4 குறைச்சா எத்தனை வரும்? 14. இந்த 14 3 4 எவ்வளோ? 7. 7வது வாய்ப்பாடில் டிவைட் ஆகுதா? 7 2 14. பட் இதில் பாருங்கள், 4 குறைச்சா என்ன வருது? 23. இது வந்து 4:3. 4 3 7. 7ல் டிவைட் ஆகுமா? அது ஆகாதுல்ல. ஸோ அப்போ இந்த ஆன்சர் இல்லைன்னு எடுத்துடலாமா? இப்போது புரியுதா உங்களுக்கு? அடுத்த லெவலும் சொல்லித்தரேன் நான். இப்போ ஒருவேளை 18 தான் ஆன்சர்னா ஓகே, சிங்கிள் ஸ்டெப் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு 18 இருக்குது, 27 இருக்குன்னா கரெக்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது 2 பேருக்குமே 2 வயசு குறைஞ்சிருக்கும். அப்போ 4 வயசு குறைஞ்சிருக்கும். இப்போ அந்த 18ல் 4 கழிச்சா 14. அப்போ 4 கழிக்கும் போது 4 3 7ல் டிவைட் ஆகணும்ல. இது 7ல் டிவைட் ஆகும்ல. 7 2 14. இப்போ இதுவே நீங்கள் 27 எடுக்கிறீங்கன்னு வைங்க 9வது வாய்ப்பாடில், 2 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது என்ன ஆகும்? 2 2 4 கம்மி பண்ணணும். 27ல் 4 கம்மி பண்ணால் 23. 23 7வது வாய்ப்பாடில் டிவைட் ஆகுமா? 21 தானே டிவைட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல இது வராதுன்றதை எடுக்க தெரியும் நமக்கு. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. வர்ஷிகா மற்றும் அவரது தந்தையின் வயதுகளின் கூடுதல். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டினில் தான் சில பேர் லாக் ஆகிறாங்க. இந்த மாதிரி கொஸ்டினை நான் சொல்லித்தர வேலை கற்றுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். வர்ஷிகா மற்றும் அவரது தந்தையின் வயதுகளின் கூடுதல் 47. பொறுமையாக கவனிங்க. இதில் ஃபஸ்ட்டு டேட்டா அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது. 4 வருடங்களுக்கு பின் தந்தையின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு. இந்த 2வது டேட்டா இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் ப்ளூ கலரில் அண்டர்லைன் பண்ணுறேன் பாருங்கள். 2வது டேட்டா இது செக் பண்ணுறது. அதை எப்பயுமே புரிஞ்சுக்கணும். இந்த மிடில் உள்ள டேட்டா இந்த மாதிரி கொஸ்டினில் செக்அப் டேட்டா. ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன், அடுத்து செக்அப், அடுத்து ஆன்சர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 டேட்டா பிரிச்சிட்டோம்னாலே ஆல்மோஸ்ட் ஆன்சர் முடிஞ்சது. வர்ஷிகாவின் வயது என்ன? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வர்ஷிகாவின் வயது என்னன்னு கேட்குறாங்களா? இப்போ அந்த 4 ஆப்ஷனில் இருக்கிறது கண்டிப்பாக யார் வயது? வர்ஷிகாவோட வயது. ஸோ நமக்கு ஃபஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க? வர்ஷிகா மற்றும் அவரது தந்தை வயதுகளின் கூடுதல் 47. சரிங்களா? இப்போ கான்செப்ட் வாங்க. வர்ஷிகாவையும் தந்தையும் கூட்டினா எத்தனை வயசு வரணும்? 47 வரணும்.
வர்ஷிகா 2னா நம்மளே எடுத்துக்கலாமா, தந்தை எவ்வளோ இருக்கலாம், 45. அப்போ தானே கூட்டும்போது 47 வரும். இப்போ வர்ஷிகா 5னா ஃபாதர் எவ்வளோ இருக்கலாம், 42. அப்போ தான் 47 வரும். 7னா 40, 9னா 38. இதுதான் ஈஸியான வே. ஏன்னா 2 பேரையும் கூட்டினா 47 சொல்கிறாங்களா, இப்போ நம்மளே கெஸ் பண்ணிட்டோம். இதில் எல்லாத்தையும் கூட்டுங்க, 47 வருதா, இதோட ஃபார்மேஷன் முடிஞ்சது. இப்போ செக் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் சிம்பிளாக. என்ன சொல்லியிருக்காங்க, செக் பண்ணுறதா கொஞ்சம் ரீட் பண்ணி செக் பண்ணுங்கள் பொறுமையாக. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு, 4 ஆண்டுகளுக்கு பின், முன்பு கிடையாது பின், 4 வருஷம் கழிச்சு மகளின் வயதை போல் எத்தனை மடங்கு, 4 மடங்கு. அப்போ 4 வருஷம் கழிச்சு 4 மடங்கு. ஓகேவா, ஒன்றும் இல்லை, 4 கூட்டுறோம். 4 வருஷம் கழிச்சு இவங்க வயசு 6, 4 வருஷம் கழிச்சு 49. இது 4 மடங்காக இருக்குதா, ஏன்னா 6 நாளாக 24 தானே வரணும். ஸோ அப்போ இது ஆன்சர் இல்லை, அவ்வளோதான். அடுத்து வரீங்க, 4 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், 5 + 4 9, 42 + 4 46, 9 நாளாக 36 தான் வரணும். இதுவும் இல்லை. இப்போ 7 கூட 4 கூட்டினா எவ்வளோ, 4 வருஷம் கழிச்சு 11, 40 கூட 4 கூட்டினா 44. இப்போது 4 மடங்காக இருக்குதா, அவ்வளோதான் ஆன்சர். முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு செக்கப்புக்கும் 2 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் அதிகபட்சம். பொறுமையாக நான் சொன்னதை கற்றுக்கிட்டா பண்ணும்போது ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு கற்றுக்கிறப்ப தான் கொஞ்சம் தெரியணும். கொஸ்டின் புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு வந்து வர்ஷிகா மற்றும் தந்தையின் வயதுகளின் கூடுதல் 47. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வர்ஷிகா வயது. அப்போ தந்தை வயதை கூட்டினா 47 வரணும். அப்போ இது கூட எதை கூட்டினா 47 வரும், அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆண்டுகளுக்கு பின் அப்படின்னு சொன்னதுனால 4 கூட்டும்போது 4வது வாய்ப்பாடில் டிவைட் ஆகணும். அதாவது 4 கூட்டும்போது இதோட 4 மடங்காக இது இருக்கணும். அப்படி இருந்தால் கரெக்டு, இங்கே இல்லை. சரிங்களா, அதை செக் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர், ஸ்பீடாக பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இல்லை நான் எக்ஸ் மெத்தடில் பண்ணுறேன்னா அதுவும் சொல்லித்தரேன். பட் இது தெரிஞ்சுக்கிறது தான் என்னையை பொறுத்தளவுக்கு பெஸ்ட் வே. இதுக்கு நார்மலாக என்ன பண்ணலான்னு பாருங்கள். வர்ஷிகா அண்டு ஃபாதர், ஓகேங்களா, 2 பேர் ஏஜ், வயதுகளின் கூடுதல் 47ன்னு சொல்கிறாங்களா. ஓகே, அப்போ வர்ஷிகாவை நம்ம எடுத்துட்டோம்னா வர்ஷிகாவோட ஃபாதர் ஏஜ் எப்படி இருக்கும், வர்ஷிகாவோட ஏஜ் ப்ளஸ் இல்லை 47 மைனஸ் வர்ஷிகா எடுத்துக்கலாமா. 47 மைனஸ் வர்ஷிகா, இதான ஃபாதர் ஏஜ். வர்ஷிகாவோட வயது நம்ம வீணே எடுத்துக்கணும்னு வைங்க. 47 இவங்க வயசை கழிச்சா மிச்சம் யார் இருப்பா, அவங்க ஃபாதர். ஏன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டா ஃபஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, வர்ஷிகா அண்டு ஃபாதரை கூட்டுனா 47ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபாதர் வேணும்னா 47 மைனஸ் வர்ஷிகான்னு எடுக்கிறோம் ஃபஸ்ட் லைன். சரிங்களா, ஓகே. இப்போது இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் 4 ஆண்டுகளுக்கு பின் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ 2ல் என்ன பண்ணிக்கலாம், 4 நாளை கூட்டிக்கலாம். அப்போ தான் 4 வருஷத்துக்கு பின்னாடி வரும். 4 வருஷம் கழித்து தந்தை வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு. மகள் மேலே இருக்காங்க, மகளுக்கு 1x தந்தைக்கு 4x, இதான 4 மடங்கு. இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக டேலி பண்ணலாம். எக்ஸ் கேன்சல் பண்ணி விட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வைங்களேன். 4 × v எவ்வளோ, 4v + 16 இஸ் ஈக்குவல் டு 47. 47 + 4 எவ்வளோ, அப்படியே கூட்டிடலாம். இதுக்கு இங்கே கூட்டிட்டோம்னா 41 × 4 + 47 51 மைனஸ் v. ஓகேவா, இப்போ அப்படியே ஒரே சைடு கொண்டு வரலாமா. 4v, அந்த மைனஸ் v இந்த சைடு வந்தால் 5v ஆகுமா, ஈக்குவல் டு 51ல் 16 கழிச்சா எவ்வளோன்னு பாருங்கள். 51ல் 16 போச்சுன்னா 35. 5v ஈக்குவல் டு 35. அப்போ v வர்ஷிகாவோட ஏஜ் 35/5 கேன்சல் பண்ணிங்கன்னா எத்தனை டைம் போகுது, 7 டைம். புரிஞ்சுதா, வர்ஷிகாவோட இது 7. இவ்வளோ தான் அந்த கொஸ்டினோட லெவலே. சரிங்களா, நான் எப்படி 2 மெத்தட் சொன்னேன், 2யுமே கற்றுக்கோங்க. இது மாதிரி எனக்கு ஃபஸ்ட் டைம் சொல்கிறது ஈஸி தான். பட் நான் சொன்ன மெத்தட் கற்றுக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வி போடுறது மைனஸ், ஒருவேளை அந்த +16 அந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸ்ன்னு எடுத்துட்டீங்க, ஏதோ மாற்றி பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், தப்பாயிரும் ஆன்சர். ஸோ இவ்வளோ ப்ரொசீஜரை தாண்டி நீங்கள் வர வேணான்றதான் என்னோட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். சரிங்களா, இதில் இன்னொன்று என்னென்னா, நான் இப்போ நம்ம யோசிச்சோம்ல, இன்னும் ஸ்பீடாக யோசிக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ 7 இருக்கா, இதில் நார்மலாக நான் யோசிக்கிறேன், ஒரு நம்பர் எடுத்து பண்ணுறேன்னா 7னா வர்ஷிகாவோட ஃபாதராக நார்மலாக 40ன்னு வச்சுக்கலாமா. ஏன்னா மொத்தம் 47 தானே, மைண்டில் அது இருந்தால் போதும். இப்போ 7னா 40, 4 வருஷம் கழிச்சு 7 11 ஆகும், 40 44 ஆகும், 11 நாளாக 44. ஸோ ஆன்சர் முடிஞ்சது, இவ்வளோ தான். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? இப்போது இப்படி யோசிக்கக்கூடியவே இதுக்கப்புறம் தான் வரும். எடுத்தோடனே இந்த வே யாருக்கும் வராது. நீங்கள் இந்த சம் ப்ரொசீஜரே யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்னதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 வச்சு ஃபாதரை வெரிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 4 நாளாக கூட்டிட்டு செக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அடுத்து ஒரு 3வது டைம் வர்றப்போ என்ன ஆகும்னா டேரெக்டாக பண்ணலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி 7 வருஷிக்கானா ஃபாதர் 40, 4 வருஷம் கழிச்சு 7 11 ஆகும், 40 44 ஆகும். அப்போ 4 வருஷம் கழிச்சு 11 × 44 எவ்வளோ, 4 டைம் வருதா. அப்போ 4 வருஷம் கழிச்சு 4 மடங்கு, இவ்வளோ தான் முடிஞ்சது. சரிங்களா, 6வது கொஸ்டின்.
a father age is 60 more than his son age அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்பாவின் வயது மகனின் வயதை விட 30 அதிகம். சரிங்க, 30 வயது அதிகம்ப்பா. நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. 30 அதிகம். 2 ஆண்டுகளில் தந்தையின் வயது மகனின் வயதை போல 2 மடங்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் டேட்டா, அடுத்து செக் பண்ணுற டேட்டா. மகனின் வயது என்ன கொஸ்டினில் கேட்டிருக்கிறது? தற்போதைய மகன் வயது. சரிங்களா, நான் சொன்ன மாதிரி பிரித்து பண்ணுங்கள், சிம்பிளாக புரியும். ஒன்றா கூட நீங்கள் ஸ்பீடாக பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி யோசிச்சிங்கன்னா 26, அப்பா வயது 30 அதிகமா? 26ஓட 30 கூட்டினா என்னாச்சு? அப்பா வயது 56 ஆகுமா? எத்தனை வருஷம் கழிச்சு? 2 வருஷம் கழிச்சு 2 மடங்கு. 2 வருஷம் கழிச்சு 28, 2 கூட்டும் போது இது 58. இது 2 மடங்கு ஆயிருக்கா? இல்லை, அப்போ தப்பு. 26 கூட 30 கூட்டினா எவ்வளோ? 57. அப்போ 2 வருஷம் கழிச்சு இது எத்தனை ஆகும்? 29. இது 2 வருஷம் கழிச்சு 59. 29 × 2னா 58 தான் வரணும். இங்கே 59 இருக்குது. ஸோ இது தப்பு. புரியுதா? சிம்பிள், அந்த லைன் தான். தந்தை வயதோட 30, தந்தை வயது மகனோட 30 வயது அதிகம். 28 கூட 30 கூட்டினீங்கன்னா 58. இப்போ 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது 30, இங்கே 60. ஸோ அப்போ எத்தனை மடங்கு ஆயிருக்கும்? 2 மடங்கு ஆயிருக்கா? ஸோ அப்போ இந்த ஆன்சர் கரெக்ட். இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு சொல்லி பண்ணுறேன். நான் மைண்டில் பண்ணால் இன்னும் ஸ்பீடாக பண்ணலாம். கொஸ்டினை செக் பண்ணுற டேட்டா எது நம்மளோட ஃபார்மேஷன் டேட்டான்னு புரியணும். ஃபர்ஸ்ட் லைன் ஃபார்மேஷன் எப்பயுமே ஃபார்ம் பண்ணணும். தந்தையின் வயது மகனின் வயதை விட 30 வயது அதிகம். அப்போ மகன் தானே கொடுத்துருக்காங்க. 30 முதல் கூட்டி எழுதிக்கோங்க எல்லாத்துலையும். இப்போ 28 கையில் இருக்குது. 30 கூட்டினா எவ்வளோ? 58 ஆச்சா? 58. 2 வருஷம் கழிச்சு என்ன சொல்கிறாங்க? 2 ஆண்டுகளில் மகனின் வயதை போல் 2 மடங்கு. 2 வருஷத்தில் 2 மடங்கு. அப்போ 28 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? 30 ஆகும். 58 60 ஆகும். 30 × 2 தான் என்னது? 60. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? சரி, இதை நம்ம நார்மலாக பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போது ப்ரொசீஜர் படி பண்ணுறீங்க. ஒரு தந்தையின் வயது மகனின் வயதை விட 30 அதிகம்னு சொல்கிறாங்களா? ஓகே. இப்போ ஃபாதர் சன் 30 அதிகம். இப்போ சன்னை நம்ம எஸ்ன்னே எடுத்தோம்னா ஃபாதரை சன் ப்ளஸ் 30ன்னு எடுத்துக்கலாமா? இதானே ஃபாதர். எஸ் ப்ளஸ் 30. ஓகே, ஏன்னா நமக்கு சன் வயது கேட்டதுனால எஸ் வச்சு பண்ணுறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க? 2 ஆண்டுகளில், அப்போது 2 வருஷம் கழிச்சு ஃபாதருக்கும் சன்னுக்கும் என்ன ரேஷியோ சொல்கிறாங்க? 2 மடங்கு. ஃபாதர் 2x இருந்தால் மகன் 1x இருப்பார். இதுதான் ஃபார்மேஷன். இப்போ நம்ம நார்மலாக கேன்சல் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா s + 32 இஸ் ஈக்குவல் டு 2 × s, 2s + 4. இப்போ 2s அங்கே இருக்கா? எஸ் அந்த சைடு கொண்டு போங்க. 2s - s, இங்கே 32 - 4. 2s - s எஸ். 32ல் 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 28. சன்னோட வயது 28. ஆப்ஷன் சி. இது ப்ரொசீஜர். சரிங்களா, ப்ரொசீஜரை விட அந்த மெத்தட் ஈஸி. அடுத்து பாருங்கள். அரவிந்த் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் டேட்டாவில் எடுத்துக்கிறோம். எல்லாமே பாதியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 22ல் 44ல் பாதி 22, 36ல் பாதி 24. தப்பு. 36ல் பாதி 18 தானே. இது மட்டும் வராது, மற்றதெல்லாம் ஓகே. ரைட்டு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 12 ஆண்டுகளுக்கு முன் தந்தையின் வயது அரவிந்த் வயதை போல 3 மடங்குன்னு சொல்கிறாங்க. இந்த லைன் பாருங்கள். 12 ஆண்டுகளுக்கு முன், 12 ஆண்டுகளுக்கு முன், 12 வருஷத்துக்கு முன்னாடி 3 மடங்குன்னு சொல்கிறாங்களா? அப்போது ப்ரெசண்ட் இது 12 வருஷத்துக்கு முன்னாடினா என்ன பண்ணணும்? 12 கழிக்கணும். 12 கழிச்சா ஆன்சர் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? 3 மடங்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? 12 வருஷத்துக்கு முன்னாடி 3 மடங்காக இருக்கணும். அப்போது 12 வருஷத்துக்கு முன்னாடி 22 எப்படி இருக்கும்? 10ன்னு இருக்குமா? 12 கழிச்சா 44ல் 12 கழிச்சிங்கன்னா 36. இது இப்போ 3 மடங்காக இருக்கா? இல்லை. ஏன்னா 10 3 மடங்கு 36 தானே, 30 தானே இருக்கணும். இது தப்பு. சரி, இது நம்ம இங்கே பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, மடங்களே வரல. இதில் அதே 12 வருஷம் முன்னாடி வந்தீங்கன்னா -12 போட்டிங்கன்னா 12. 48ல் 12 கழிச்சிங்கன்னா 36. இப்போது 12 3 36 வருதா? 3 மடங்கு இருக்கா? அப்போது இது கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சது. இது ஆப்ஷன்லேருந்து போகிறவே. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை கொஸ்டின்லேருந்து சால்வ் பண்ணி பார்க்கலாமா? அடுத்த மெத்தடில் கொஸ்டின்லேருந்து சால்வ் பண்ணிங்கன்னா அரவிந்தின் தற்போதைய வயது தந்தையின் வயதில் பாதியாகும். சரிங்களா? அரவிந்த் அண்டு ஃபாதர் தந்தையின் வயதில் பாதி. இப்போ அரவிந்தை நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா தந்தையை 2xன்னு எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் இவர் பாதியாக இருப்பார். சரிங்களா? 12 ஆண்டுகளுக்கு முன் 12, இங்கேயும் 12 -12. 12 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வயது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? தற்போதைய வயதை போல் 3 மடங்கு. அரவிந்த் வயதை விட அவங்க ஃபாதர் வயது 3 மடங்கு. 1:3. இப்போ இதில் எதை கேன்சல் பண்ணலாம்? எக்ஸ் கேன்சல். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × x 3x, 3 × 12 36 ஈக்குவல் டு 2 × x
மைனஸ் 12. 3xலேருந்து 2x இந்த சைடு கொண்டு வாங்க. 3x மைனஸ் 2xனா எக்ஸு. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 36 இங்கே வரும்போது ப்ளஸ் 36 மைனஸ் 12. அப்போது எக்ஸோட வேல்யூ 24. ஓகே, இது அப்படியே இங்கே கொண்டு வாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இப்போது அரவிந்த் வயது 24னா ஃபாதர் வயது டபுள் டைம் 48. 24 48 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷனில். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். இது ப்ரொசீஜர். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். தந்தை மற்றும் மகளின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60. ஸோ நம்ம அப்போ பண்ண அதே மாதிரி தான் கொஸ்டினை முதல்ல நல்லா ரீட் பண்ணிட்டு தான் நம்ம ஆன்சருக்கு இதுக்கு ஃபார்மேஷனுக்கு வரணும். தந்தை மற்றும் மகளின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 6 ஆண்டுகளுக்கு முன் தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி எனில் 6 ஆண்டுகளுக்கு பின் மகனின் வயது. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். 6 ஆண்டுகளுக்கு பின். இப்போ ஆன்சரில் இருக்க டேட்டா என்னது அப்படின்னா 6 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய மகனின் வயது, 6 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மகனின் வயது. அதாவது இப்போ நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது ப்ரெசண்ட் ப்ளஸ் 6, 6 வருஷம் கழிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்? ப்ரெசண்ட்டுக்கு முதல் கொண்டு வரணும். அப்போது 6 வருஷம் கழிச்சு 15னா இப்போ எவ்வளோ இருப்பாங்க? 6 கம்மியாக இருக்கும்ல. அப்போ எல்லாம் இருக்கும் 9, இதில் 6 கழிச்சா 10, இதில் 6 கழிச்சா 11, இதில் 6 கழிச்சா 14. இப்போ தான் ப்ரெசண்ட்டுக்கு வந்திருக்கும். இதுக்கப்புறம் இப்போ ஃபார்மேஷனுக்கு வாங்க. ப்ரெசண்ட்டில் யார் அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் வயது என்ன இருக்குது? கூடுதல். ஃபாதருக்கும் மகனுக்கும் கூட்டினா 60. ப்ரெசண்ட்டில் இப்போ மகனுக்கு 9 வயதுன்னா அப்பாவுக்கு எத்தனை இருக்கும்? அப்போது கூட்டினா 60 வரணும். 51. அப்போ தான் கூட்டும்போது 60 வரும். 10னா அப்பா வயது 50. அப்போ தான் கூட்டும்போது 60 வரும். 11னா அப்பா வயது 49. கூட்டும்போது அப்போ தான் 60 வரும். 14னா அப்பா வயது 46. அப்போ தான் கூட்டும்போது 60 வருது. ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் முடிஞ்சது. இந்த லைன் முடிச்சிட்டோம். கூட்டுனா 60 வருன்ற லைனை முடிச்சாச்சு. சரிங்களா? அடுத்து 6 ஆண்டுகளுக்கு முன் மகனின் வயதை போல் 5 மடங்குன்னு சொல்கிறாங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 6 ஆண்டுகளுக்கு முன் போகணும். இப்போது பியிலேருந்து P மைனஸ் 6 இன்னும் 6 வருஷம் முன்னாடி போனால் எத்தனை மடங்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க? 5x. 5 டைமாக இருக்கணும். இப்போ 6 வருஷம் முன்னாடி போங்க. இது 3 ஆகும். இதில் 6 வருஷம் முன்னாடி போனால் 45. 3 எதால் பிறகு 45 வருது? 15 டைம் வருது. நமக்கு எத்தனை டைம் வேணும்? 5 டைம். ஸோ அப்போ இது ஆன்சர் இல்லை. ஓகே ஓகே, இதில் 6 கழிச்சா எவ்வளோ? 4. இதில் 6 கழிச்சிங்கன்னா 46. இது எத்தனை டைம் இருக்குது? 5 டைம் இருக்கா? இல்லை. சரிங்களா? 17ல் 6 கழிச்சா எவ்வளோ? 11ல் 6 கழிச்சா 5. இதில் 6 கழிச்சா 43. இது 5 டைம் இருக்கா? இல்லை. 14ல் 6 கழிச்சா எவ்வளோ? 8. 46ல் 6 கழிச்சா இல்லை 6 வருஷத்துக்கு முன்னாடி தானே 40. இப்போ யோசிங்க, 8 5 எவ்வளோ? 40. 5 மடங்கு வந்துருச்சா? ஸோ அப்போ நமக்கு எது ஆன்சராக இருக்கும்? இப்போது 20 தான் ஆன்சர். சரிங்களா? ஏன்னா கொடுத்துருக்குது 6 ஆண்டுகளுக்கு பின் உள்ள வயது. அப்போ அதுலேருந்து முதல் நம்ம என்ன பண்ணணும்? இது 6 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வயது. அதுலேருந்து முதல் ப்ரெசண்ட்டு கொண்டு வரணும். அடுத்து ப்ரெசண்ட்லேருந்து 6 வருஷம் முன்னாடி போகும்போது இந்த 5 மடங்கு வருதான்னு செக் பண்ண ஆன்சர் முடிஞ்சது. ஓகேவா? இப்போ இதை நம்ம ஒரே ஸ்டெப்பில் எப்படி யோசிக்கலாம்னா 6 வருஷம் கழிச்சு 20னா இப்போ எப்படி இருக்கும்னு யோசிங்க. 6 வருஷம் கழிச்சு 20 வயசு. அப்போ இப்போ 6 கம்மியாக இருக்கும். 14. அப்பாவே மகனை கூட்டினா 60. 14 கூட எதை கூட்டினா 60? 46. அப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி 14ல் 6 கழிச்சா 8. 46ல் 6 கழிச்சா 40. 8 எதால் பிறகு 40 வரும்? 5 டைம். 5 டைம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 20 கரெக்ட் ஆன்சர். இவ்வளோ தான் யோசிக்கக்கூடியவே. சரிங்களா? இப்படி யோசிச்சோம்னா சிம்பிளாக பண்ணிடலாம். எழுதவே வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் 17 எடுக்கிறேன்னா கூட 6 வருஷம் கழிச்சு 17பா. அப்போ இப்போ என்ன இருக்கும்னு யோசிக்கிறோம்? 11. 11னா அப்போ அப்பா வயது என்ன இருக்கும்? 49. 11 6 கழிச்சோம்னா 5. 49ல் 6 கழிச்சா 43. 5க்கும் 43க்கும் எப்படி பார்த்தாலும் 5 மடங்கு வரவே இல்லை. ஸோ அப்போ அது கிடையாது. அப்போ 20 எடுக்கிறோம். 20ல் 6 கழிச்சா 14. 6 வருஷத்துக்கு, ஏன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் 20. இப்போ 16. 16 கூட எதை கூட்டினா 60? 14. 20ல் 6 கழிச்சா 14. 14 கூட எதை கூட்டினா 60? 46. ஸோ ரெண்டுலேயும் 6 கழிச்சோம்னா 8 40. 5 டைம் வருதா? ஸோ அப்போ ஆன்சர் கரெக்ட். இப்படி மைண்டில் யோசிச்சே பண்ணலாம். இந்த வே கற்றுக்கிட்டிங்கன்னா ஓகே. உங்களுக்கு முதல்ல எழுதணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறேன். இதுவே இதானா மைண்டில் பண்ணக்கூடிய மெத்தட். எழுதவே தேவையில்லை. சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2 சம் தர்றேன். அடுத்த கிளாஸில் அந்த சம்முக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். இதை சால்வ் பண்ணிடுங்க. கொஸ்டின் நம்பர் 9 நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சரை கண்டிப்பாக கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அதுக்கடுத்து அடுத்த வீடியோவில் இந்த இதுக்கான ஆன்சர் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் 2 வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக ஏஜஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன். எல்லா மாடலுமே கவர் ஆயிரும். அடுத்து 10வது. சரிங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அது மாதிரி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி
டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம யூடியூப்பில் போய் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் இருக்கும். யூடியூப்பில் வெப்சைட்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஹோம் பேஜ் போய் பாருங்கள். யூடியூப் சர்ச் பண்ணோடனே மேலே ஹோம் பேஜ் இருக்கும். அந்த ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம மற்ற சேனல்ஸோட டேட்டாஸும் உங்களுக்கு கீழே இருந்திருக்கும். சரிங்களா? இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சென்ட்ரல் சர்க்கார் அந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அப்டேட்டாகவே கொடுக்க போகிறோம். கீழே போய் பாருங்கள், மற்ற சேனல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். சேனலில் வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடுத்த டேட்டா அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன தேவைங்கிறத தெரிஞ்சு தான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ சென்ட்ரல் சர்க்கார் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற வீடியோ கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாபிக் வைஸ் இப்போ அதில் வந்து 4 பார்ட் இருக்குது. ஆப்டிடியூட் இருக்குது, ரீசனிங் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஜிகே இருக்குது. எவ்வளோ படிக்கணுன்ற ஐடியா கொடுப்போம். சரிங்களா? அதை நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இது 77வது வீடியோ. இன்னொரு 23 வீடியோவில் வீடியோ கான்செப்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஒய்க்யூ ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக் வீடியோ ஒரு 100 வீடியோ வரும். ரெகுலராக 6வது புக்கிலேருந்து வரிசையாக போட போகிறோம். அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும், உங்களுக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம அதெல்லாம் டச் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா எக்ஸாமுக்குள்ளே முடிக்க முடியல. அதனால தான் டக்குன்னு இதை ஃபுல்லாக முடிச்சிடற எல்லா கான்செப்ட்டும் முடிச்சுட்டு ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக பார்ப்போம். அது ஒரு 100லேருந்து 200 வீடியோ கூட வரும். ஸோ இந்த மாதிரி டெய்லி வராது. ஒரு நாள் விட்டு ஒரு நாளில் 4 வீடியோ, காலையில் 1 ஈவினிங் 1 போட்டு முடிச்சுட்டு கூட அடுத்த வாரம் ஒரு வாரத்துக்கு 5 வீடியோ அதிகபட்சம் 4லேருந்து 5 வீடியோ வந்துடும். அடுத்து வரக்கூடிய குரூப் 4க்கு இதை பார்த்தா போதும். ஆனால் இதை மட்டுமே பார்த்தீங்கன்னா 400 வீடியோ போட்டிருப்பேன் அடுத்த குரூப் 4க்குள்ளே. ஆனால் அதை ஃபுல்லாக பார்த்து அதை மட்டுமே பார்த்தீங்கன்னா டைம் இருக்காது. ஸோ அதுக்கு தான் அந்த கிராஸ் கோர்ஸ். உங்களுக்கு இதை பார்த்து வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம கிராஸ் கோர்ஸ் போடுறப்போ நீங்கள் அதில் கரெக்டாக வந்தீங்கன்னா நான் என்ன ஃப்ளோவில் நடத்துகிறனோ அதில் எது எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் வேகமாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? சரி, ஓகேம்மா. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட மற்ற சேனல்ஸ் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே அடுத்தடுத்து ஆக்டிவாக ஆரம்பிச்சிடும். ஏதாவது டவுட் இருந்தாலுமே கீழே சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூமா. ஆல் தி வெரி பெஸ்ட்.